என்னை பொறுத்தவரை பெண்கள்னாலே அழகுதான். அப்படிப்பட்ட பெண்களுக்கு அறிவுதான் உண்மையான அழகு. படிப்புதான் ஒரு பெண்ணுக்கு உலகத்திலேயே அழகான அணிகலன். இன்னைக்கு இருக்கிற போட்டி நிறைஞ்ச இந்த உலகத்துல நீங்க நிலைச்சு நிக்கணும்னா சும்மா ஒரு டிகிரி படிச்சா போதாது. நீங்க வேலைக்கு போனாலும் உங்களுக்கு ஆர்வம் இருக்கக்கூடிய துறையில ஆராய்ச்சி படிப்பு வரை நீங்க தொடர்ந்து படிக்கணும். இது உங்களுடைய முன்னேற்றத்திற்காக மட்டும் இல்ல, நம்ம ஸ்டேட் முன்னேற்றமும் வேணும். அதுதான் சொல்றேன். இன்னைக்கு தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமா இருக்கு. ஆனா ஹிஸ்டரியை புரட்டி பார்த்தோம்னா 1950களில் அப்படி தலைகீழான நிலை தான் இருந்துச்சு. நாட்டிலேயே வறுமையான மாநிலங்கள் ஒன்றா இருந்த தமிழ்நாடு இப்ப நாட்டிலேயே வறுமை குறைந்த மாநிலமா வளர்ந்துருக்கு. இன்னும் பெருமையோட சொல்ற 2வது பெரிய எக்கனாமியா இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறோம். நிறைய தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டை தேடி வராங்க. கடந்த 6 மாசத்துல பாத்தீங்கன்னா வின்ஃபாஸ்ட், டாடா லேண்ட் ரோவர் என 2 பெரிய கார் உற்பத்தி ஆலைகள் திறந்து வச்சாங்க. 2 நாளைக்கு முன்னாடி நிறுத்தி. இதற்கு முன்ன இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல 2 பெரிய கார் நிறுவனங்கள் திறந்து வச்ச வரலாறே கிடையாது. ஆனா நாம பண்ணியிருக்கிறோம். அடுத்து ஃபோர்டு கம்பெனியும் மீண்டும் உற்பத்தி தொடங்க போறாங்க. மற்ற மாநிலங்களில் கூட போட்டி என்ற நிலையை தாண்டி உலக நாடுகள் கூட தான் நம்ம இப்ப போட்டி போடுறோம். இதுக்கெல்லாம் காரணம் கல்வியில தமிழ்நாடு செலுத்தின கவனம் தான். தொழில்துறை எடுத்துக்கிட்டா எந்த கம்பெனி கூட எம்ஓஐ சைன் பண்ணாலும் நான் அவங்க கிட்ட கேட்கிற முதல் கேள்வியே இதனால எத்தனை பெண்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு நான் முதல் கேட்டேன். ஏனென்றால் பெண்களால் நீங்கள் முன்னேறினா ஒரு தலைமுறையே முன்னேறும். நீங்க ஒவ்வொருத்தரும் படிச்சு நல்ல வேலைகளுக்கு போனா உங்க தலைமுறையே முன்னேறும். இந்தியாவிலே அதிக அளவிலான பெண்கள் தொழிற்சாலைகளை பணிபுரியக்கூடிய மாநிலமா யாரும் எட்டி பிடிக்க முடியாத உயரத்தில் தமிழ்நாடு இருக்கு. இது இன்னும் உயர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பெண்களும் வேலைக்கு போகக்கூடிய நிலைமை வரணும்.